கேரளாவில் விஜயை பார்க்க கூடும் கூட்டம். சன்னி லியோனிற்கு இதைவிட கூட்டம் கூடியதாக தகவல். காரணம் என்ன? அதாகப்பட்டது, நடிகர் விஜய் கோட் திரைப்பட ஷூட்டுக்காக கேரளா பக்கம் போயிருக்காரு. வழக்கத்துக்கு மாற விஜய் இப்போ பப்ளிக் பிளேஸில் வந்து நின்று மக்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற ஒரு விஷயத்த நாமளும் கேள்விப்பட முடியுது. ஸோ அந்த வகையில் கேரள ரசிகர்களையும் அவர் மீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிற இந்த ஒரு தருணத்தில் ரசிகர்கள் கூட சந்திப்பையும் அதிகரிச்சிருக்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. அந்த வகையில் கேரளா சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். அதாவது கேரள ரசிகர்கள் நடிகர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். தமிழ்நாடு, ஆந்திரா மாதிரி கேரளாவிலேயோ நடிகர்களுக்கு மவுசு ஏகபோகமா இருக்கத்தான் செய்யுது. குறிப்பாக 2017 வருஷம் பாலிவுட்லேயும் சரி, அஜால் குஜால் படத்துலையும் சரி, சன்னி லியோன் பார்த்தீங்கன்னா கொச்சி வந்தப்போ இதை விட அதிகமாக பயங்கரமாக கூட்டம்லாம் கூடுச்சு அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ஏகப்பட்ட பேர் அங்கே திரண்டு கூட்டத்தில் சன்னியோட கார் சிக்கி அவங்களும் வெளிவர்றதுக்கு திக்குமுக்காடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தியிலையும் சமூக வலைத்தளங்களையும் நாமளும் பார்த்தோம்ல. ஏன் சொல்லப்போனால் போலீஸார் தடியடி நடத்தி கூட சன்னி லியோனை காப்பாற்றி அப்படிக்கா எஸ்கேப் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. சில ரசிகர்கள் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு கூடின கூட்டத்தை விட சன்னி சேச்சிக்கு அதிக கூட்டம் கூடுச்சு அப்படின்னு பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ பாஜக தலைவராக இருந்த அமித்ஷா கேரளா வந்திருந்தாரு. அவருக்கு கூடின கூட்டத்தை விட சன்னி லியோனுக்கு அதிகமாக கூட்டம் இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்புறம் சன்னி லியோன் நின்றுட்டு இருந்த மேடையில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனரை கிழிச்சுக்கிட்டு போய் ரசிகர்கள் எட்டி பார்க்குற மாதிரி ஃபோட்டோஸும் அப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. பொதுவாக கேரள நடிகர்கள் தங்களை ஒரு சாமி ரேஞ்சுக்கு அவங்க ஆக்கிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விரும்பவும் மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ஆனால் தமிழ்நாடு, ஆந்திராவில் நடிகர்கள் தங்களை ஏதோ ஒரு சாமி மாதிரி காமிச்சுக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. இதனோட தாக்கம் கேரள ரசிகர்களையும் இப்போது பாதிச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால தான் மலையாள நடிகர்களை விட தமிழ் மற்றும் தெலுங்கு நடிகர்களுக்கு கேரளாவில் கிராக்கி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் மம்மூட்டி, மோகன்லால் இவங்களோட திரைப்படத்துக்கு இணையாக ஷக்கிலாவோட படங்களுக்கு கேரளாவில் அதிக முக்கியத்துவம் எல்லாம் வந்தது. ஏன் சொல்லப்போனால் ஷக்கிலாவோட படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் கேரளாவை சேர்ந்த ஜாம்பவான்கள், மிகப்பெரிய நடிகர்கள் படம் எல்லாம் கூட அங்கே மண்ண கவிருக்கு அப்படிங்கிறதும் ரேட்டிங்கில் அப்பப்போ நமக்கு ரிவ்யூஸ் கொடுத்ததையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் பெருநகரங்களில் ஷக்கிலாவோட படங்கள் திரையிடப்படாது. ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஷக்கிலாவோட படத்தின் காரணமாக பெரிய நடிகர்களுக்கான மார்க்கெட்டு கூட குறைஞ்சி போச்சுங்கிறதையும் நம்ம திரையுலகத்தில் பேசினதையும் கேள்விப்பட்டிருக்கோம். இதனால் கிராமங்களில் தான் அதிகப்படியான நீல படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த படங்களை பார்க்கறதுக்காக கிராமங்களை நோக்கி விடுமுறை நாட்களில் கார்களில் ரசிகர்கள் அப்படி சும்மா படம் எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா மாயை தமிழ்நாட்டை மாதிரி கேரளாவிலையும் காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்குது. அதன் ஒரு பகுதியாக தான் இப்போ விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இந்த வரவேற்பு அப்படின்னு சொல்லப்படுது.